அனைவருக்கும் வணக்கம். பாரிசாலன் வந்து லென்ஸ் மீடியாவில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காருங்க. அதில் வந்து சொல்கிறாரு, சீமானுக்கு நான் வந்து சவால் விடுறேன். 2031 சீமான் வந்து தோத்தான் போவார். சீமான் ஏன் தோற்று போகிறார் அப்படின்னா, சீமான் வந்து இனவாதத்தை வந்து விட்டுட்டாரு. சீமான் தெலுங்கருக்கு ஆதரவாக போயிட்டார், மலையாளிக்கு ஆதரவாக போயிட்டார், கன்னடருக்கு ஆதரவாக போயிட்டார். ஏன்னா அவங்க எல்லாத்துக்கும் அவர் வந்து சீட்டை கொடுத்து விட்டார். அப்போ சீமான் நாம் தமிழ் தோக்கிறதுக்கு காரணம் வந்து இனவாதத்தை சீமான் வந்து விட்டதான் காரணம். இப்போ பிஜேபி எடுத்துங்க, மதவாதம் பேசுகிறாங்க அப்படின்னா முஸ்லீம்களை எதிரியாக கட்டமைப்பாங்க, முஸ்லீம்களை மேலே தாக்குதல் நடத்துவாங்க, முஸ்லீம்களை வந்து ரொம்ப வந்து திட்டிக்கிட்டே இருப்பாங்க, வஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. முஸ்லீமுடைய அந்த இதெல்லாமே கெட்ட கெட்டதாக பேசுவாங்க. அதே மாதிரி சீமான் வந்து இனவாதமாக தெலுங்குக்கு எதிராக வந்து பேசணும், ஆனால் பேசலை. அதனால தான் நம்மளுடைய தோல்வி காரணம்னு சொல்லி இந்த விஜய் காரணம், அதிமுக கூட்டணி நான் சொன்னது கேட்கலங்கிறதுலாம் ரெண்டாவது, அதெல்லாம் விட்டுருங்க. மெயினாக என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, சீமான் வந்து இனவாதம் பேசியிருக்கணும். இனவாதம் பேசினா தான் மக்கள் கூட்டத்தை வந்து திரட்ட முடியும். எப்படி மதவாதத்தை பேசி இந்துக்கள் பூரா ஒன்றா சேர்த்து அங்கே இருக்கக்கூடிய மோடி வந்து ஜெயிக்கிறாரோ, அமித்ஷாவுடைய அந்த கரங்கள் எப்படி இவ்வளோ தூரம் வழிபடுது அப்படின்னா அது மதம் தான். பிஜேபியோட கோர் மதம் தான். அப்படிங்கிற மாதிரி நம்ம இனத்தை நம்ம பிடிக்கணும். அந்த இனத்தை நம்ம பிடிக்கும்போது தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும். சீமான் வந்து இனத்தை வந்து விட்டுட்டாரு. சும்மா இயற்கை, மலை, காடு அதெல்லாம் வேஸ்ட்டு. அப்போலாம் பேசினா எவனும் ஓட்டு போட மாட்டான், இனவாதம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. இப்போ நம்மளுடைய பதில் இதுக்கு நான் வந்து தெளிவாக சொல்கிறேன், கேட்டுங்க. பிஜேபி முதல் தேர்தலில் 2014 ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஜெயித்தது காரணம் என்ன தெரியுமா? பாரியார் ஜெயித்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா? மதம் கிடையாது. பாரியார் ஜெயித்தது காரணம் 5 லட்ச ரூபா தர்றேன்னு தான். நீங்கள் நல்லா கவனிங்க. 5 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் நான் போடுறேன். காங்கிரஸ் வந்து எல்லா பணத்தையும் வந்து கொள்ளையடிச்சிட்டாங்க. அந்த 2G ஸ்பெக்ட்ரம் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த நேரத்தில் தான் பிரபலமானது. அப்போ நான் வந்த உடனே அந்த 2G அலைக்கட்டையிலேருந்து கொள்ளையடிச்ச பணத்தையெல்லாம் திருப்பி எடுத்து நான் வந்து 5 லட்ச ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து போடுவேன் அப்படின்றது தான் மோடி ஜெயிக்க காரணம். மதவாதம் கிடையாது, மக்களுடைய ஆசை. டாக்டர் ஜிதேந்திரா சொன்னார் பாருங்க, மக்கள் வந்து எதை விரும்புகிறாங்க அதை கொடுத்துட்டோம்னா மக்கள் பணத்தை விரும்புவாங்க, ஃப்ரீயாக விரும்புவாங்க, ஆசை விரும்புவாங்க. புரியுதுங்களா? அதை கொடுத்துட்டா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. அப்போ பிஜேபி ஜெயிக்க காரணம் மதவாதம் கிடையாது. அவன் ஆட்சிக்கு வந்து உட்காந்ததுக்கப்புறம் மதவாதத்தை கையில் எடுத்தான். பிஜேபி ஒரு மதவாத கட்சி தான். ஆனால் அவன் ஜெயித்ததுக்கு காரணம் என்னென்னா ஃப்ரீ, இலவசம் 5 லட்சம் கொடுப்பேங்கிறதான். ஒன்றும் இல்லைங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். எங்கள் ஊர் பக்கத்தில் ரெட்டியப்பட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. அங்கே ரெட்டியார் தெலுங்கர் இருக்க மாட்டாங்க, தமிழர் கவுண்டர் தான் மெயினாக அதிகமாக இருப்பாங்க. அதுலேயும் நம்மளுக்கு பழக்கமானவங்க ஒரு 30 வீடு. நானும் எங்கள் அம்மா நம்ம சொந்தக்காரங்களாம் போய் ஓட்டு கேட்கும்போது கண்டிப்பாக போடுறோம், 2021 அண்ணனுக்கு தான் போட்டோம், இப்போயும் போடுறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ சொன்னாங்க சின்ன சின்ன பையங்க, ஒரு 25 வயசுக்குள்ளே இருக்க பசங்களாம் சொன்னாங்க. திருப்பி நேற்றைக்கு வந்து நம்ம கேட்குறேன், ஏன்டா அண்ணனுக்கு ஓட்டு போடல அப்படின்னா, நாங்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டோம். அவன் சொன்ன காரணம் என்ன? 2500 ரூபா பணம் விஜய் தர்றாரு, சிலிண்ட்ரு 6 சிலிண்ட்ரு தர்றாரு, அதே மாதிரி தாலிக்கு தங்கம் கொடுக்குறாரு, அப்புறம் பெண்களுக்கு தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீ கொடுக்குறாரு. எனக்கு ஃப்ரீ தானா? எங்களுக்கு வந்து பண தேவை அதிகமாக இருக்குண்ணா, வருமானம் ஒன்றும் இல்லை. ஏன்னா எங்கள் ஊர் வந்து ஒரு கிராமம். அப்போ ஸ்டாலின் 1000 ரூபா போடுறாருன்னா இவங்க 2000 ரூபா போடுறாங்க. எடப்பாடி 2000 போடுறது, விஜய் வந்து 2500 போடுறேன்னாருன்னா அதனால தானே ஓட்டு போட்டான்னு சொல்லி வெளிப்படையாக சொல்கிறாங்க. அப்போது முதல் காரணம் நாம் தமிழர் கட்சி தோக்கிறதுக்கு காரணம், ஏன் திமுக அதிமுக தோக்கிறதுக்கு காரணம் எல்லாமே மக்கள் 2500 ரூபாய்க்கு ஆசைப்பட்டாங்க, ஒரு பவுனுக்கு ஆசைப்பட்டாங்க அப்படின்னு வேணால் சொல்லலாம். அதான் சொல்லலாம்ல, அதான் உண்மை. பாரிசாலனை போய் ஊரில் எங்கே வேணால் கேட்க சொல்லுங்கள், ஏங்க நீங்கள் விஜய்க்கு போட்டிங்க அப்படின்னா ஒரே காரணம் பணம் தான். ஏன் இந்த விஜய்க்கு ஏன் இந்த பாரிசாலன் வந்து இவ்வளோ தூரம் முட்டு கொடுக்குறாரு? இப்போ சீமானை எதிர்த்து தொடர்ந்து எதுக்கு இவர் பேசுகிறாரு? அங்கே போய் இவர்கிட்ட உட்காந்து ஆதன் மாதேஷ்ட உட்காந்து சீமான் வந்து அந்த சங்கர மடத்துக்கு வந்து போயிட்டார். சீமானுடைய மகன் வந்து 20 லட்ச ரூபா ஸ்கூலில் வந்து படிக்கிறாரு. தமிழ்நாட்டில் ஒன்றும் தலைவரை கொண்டு போய் சேர்த்து சீமான் கிடையாது அப்படி இப்படின்னு இவர் ஏன் இஷ்டத்துக்கு பேசுகிற இட்லி கடைக்கு வந்து ரிவ்யூ பண்ணுறாருன்னு அந்த தொடர்ந்து அந்த பொய் பின்பத்தை ஏன் கட்டமைக்கிறார் சீமானுக்கு எதிரானா பணம். பாரிசாலன் வேலை செய்கிறதே பணத்துக்காகனா மக்கள் அந்த பணத்தை தான் விரும்புவாங்க. மக்கள் போன அந்த விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கான பியூராக பணம் ஓட்டு. அதாவது இவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி பணம் கொடுக்குறாங்க, திமுகலாம் ஓட்டு போட பணம் கொடுக்குறாங்க. அப்போது ஓட்டு போடுறதுக்கு அந்த காசையும் வாங்கிடுறது. ஏன்னா பல பேர்த்துக்கு ரெண்டாவது திமுக எல்லாத்துக்கெல்லாம் ஓட்டு காசு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் 2500 ரூபாங்கிறது எல்லாத்துக்கும் வரும்ல. அப்போ விஜய்க்கு ஓட்டு போட்டதுக்கு காரணமே இந்த பணம் தான். நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஓட்டு குறைஞ்சது காரணமே பணம் தான். இனவாதம் பேச சொல்கிறாரெலாம் பாரிசாலன், பேசிட்டு பாரிசாலன் பேச நம்ம இனவாதம் பேசினா என்ன தெரியுமா ஆகும்? நம்ம வந்து இந்த மக்களை வந்து தெலுங்கர்கள் கன்னடர்கள் போட்டு இப்போ அண்ணன் சீமான் பண்ணுற அரசை தான் கரெக்ட் அமலப்படுறது தான். இனவாதம் அப்படின்னா நம்மளை ஆளணும் சொல்லணுமே ஒழிஞ்சு அவனை போய் அடிக்கணும், அவனை போய் இது பண்ணணும், அவனை வந்து துரத்தணும் அப்படின்னு இது கூட. ஆனால் பாரியோட அஜெண்டா வேறு. அவர் அஜெண்டாவில் தமிழக இளைஞர்கள் தமிழர்கள் போய் மாட்டிக்காதீங்க, நாம் தமிழ் கட்சிக்காரங்க மாட்டிக்காதீங்க. இனவாதம் என்றைக்குமே எடுபடாது. அது வந்து ஆபத்தில் தான் போய் முடியும். நம்மளே மண்ணை வாரி போட்டுக்க முடியும். நம்ம என்னென்னா அந்த பிறமொழியால் ஆதிக்கம்னு ஒன்று இருக்குது. அந்த ஆதிக்கம் என்ன ஒன்று அப்படின்னா, தமிழ்நாட்டில் 9 அமைச்சர்களை வந்து ஸ்டாலின் உட்பட வந்து வச்சு ஆட்சி பண்ணும்.
அதே மாதிரி விஜய் அப்படிங்கிற ஒரு தலைமையில் வந்து அமைச்சரவை அமைஞ்சால் கூட ஆதவ அர்ஜுனா அப்படிங்கிற தெலுங்கருக்கு தான் வந்து முன்னுரிமை கொடுக்க முடியும். இதை தான் நம்ம பேசணுமே ஒழிஞ்சு அந்த ஆதவ அர்ஜுனாவை நம்ம அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் இனவாதம் பேசணும் எப்படி வந்து இது அப்படிலாம் நம்ம போகக்கூடாது. அப்படிலாம் போனால் நம்ம வாழ்க்கை பலா போயிடும். நாம் தமிழர் கட்சி வந்து தடை பண்ணி விட்ருவாங்க. அப்போ பாரிசாலன்னு சொல்கிறது பூரா பொய்ங்கிறதுக்கு இந்த ஒன்றே உதாரணம். நம்ம இனவாதம் பேசினா ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதே பொய். இனவாதம் பேசினா நம்ம அழிஞ்சு போயிடுவோம், நம்ம வந்து காணாமல் ஆக்கப்படுவோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு இனத்துக்கு எதிராக நம்ம சண்டைக்கு போனோம், அவன் நம்ம ஆள்றான் அப்படிங்கிறத நம்ம வந்து கருத்து எழுதி தான் வைக்கணும். பிஜேபி மாதிரி நம்ம போகக்கூடாது. பிஜேபி வந்து போய் முஸ்லீம்களுடைய அந்த இதை இடித்தான், மசூதியை வந்து இடித்தானா நம்மளும் போய் அதே மாதிரிலாம் வந்து பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. பண்ண முடியாதுன்னு இல்லை, பண்ணக்கூடாது. நம்ம ஜனநாயக ரீதியாக வந்து போனோம். நம்ம ஆட்சி அதிகாரத்தில் போய் உட்காடுறோமா, நம்ம வந்து ஆளணுமா? அது இந்த மக்களுக்கு தமிழர்களுக்கு திமுக காசு கொடுத்து பழகிருச்சு. ஏன்னா மக்கள் வந்து முழுசாக வறுமையில் இருக்கான். அதை கொடுத்தா நம்ம மீடியேறமே ஒழிஞ்சு, அதை நம்ம கொடுத்தா தான் நம்ம மீடியேற முடியாது. அதான் உண்மை. நம்ம சும்மா போட்டு தமிழ் தேசிய அரசியல் காலத்தை மழையை காப்பாற்றணுன்னால ஓட்டு போட மாட்டான். இது நாங்கள் ஒத்துக்கிறோம். எங்கள் தோல்விக்கு காரணம் நாம் தமிழர் கட்சி தோல்விக்கு காரணம் ஆனால் சீமானுடைய அந்த உழைப்பு வீணாக போனதுக்கு காரணம் ஒன்றே ஒன்று தான், அந்த இலவசம். 10 லட்சம் கோடி கடை இருக்குது. விஜய்க்கு வந்து அதெல்லாம் நிறைவேற்ற முடியாதுன்னு தெரியாதா? முதலமைச்சர் விஜய்க்கு வந்து தெரியாதா? அந்த ஃப்ரீயெல்லாம் கொடுக்க முடியாது, 2000 கொடுக்க முடியாது. தாலிக்கு தங்க இப்போ ஒரு பவுன் வந்து 1,25,000 என்னமோ சொல்கிறாங்க. நம்மளாம் இங்கே தங்க வாங்குறது. ஆனால் ஃப்ரீயாக கொடுப்பேன், 6 சிலிண்டர் கொடுப்பேங்கிறாரு. ஒரு சிலிண்டர் 45 நாளைக்கு ஒருக்கா தான் எங்கள் வீட்டுக்கெல்லாம் சிலிண்டர் வருது, அதில் 6 சிலிண்டர் கொடுப்பேங்கிறாரு. அப்போ இவர் அந்த மாதிரிலாம் போய் இப்போ அதாவது மக்களுக்கு வந்து இந்த ஃப்ரீ கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சுமே 10 லட்சம் கோடி கடனுக்கு தெரிஞ்சுமே விஜய் ஜெயிச்சது காரணம் அவர் அறிவித்த இலவசங்கள் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. சீமான் அவர்களுக்கு உண்டான பாப்புலாரிட்டி தான் விஜய் அவர்களுக்கு இருக்குது. 2 பேர்த்துக்கு பாப்புலாரிட்டி ஒன்று தான். ஆனால் இவரை வந்து இடையில வந்து வீக்காக்குறது யார்? இவர் வந்து ஃப்ரீ கொடுக்க மாட்டேங்கிறாரு, புரியுதுங்களா? ஆனால் இவர் ஃப்ரீ கொடுக்குறேங்கிறாரு. இவர் வந்து தூய்மையான தண்ணீர், ரோடு, பஸ்ஸு கொடுக்குறேங்க. அது தேவையில்லை எனக்கு பொது பிரச்சனை இல்லை. ஏன் பிரச்சனை என்ன? எனக்கு என்ன கொடுப்பேன்? இவர் பேசின போது தான் பொது பிரச்சனை. நான் வந்தால் தரமான கல்வி கொடுப்பேன், இவ்வளோ தரத்துக்கு மருத்துவம் கொடுப்பேன், அது பொது பிரச்சனை, அது பொதுவாக. அது வேணாம், எனக்கு என்ன கொடுப்பேன்? எனக்கு 2500 கொடுப்பியா? ஓகே, ஓட்டு போகிறேன். இது தாங்க ஃபேக்ட்டு. ஆனால் அதை விட்டுட்டு பாரிசா வந்து இனவாதம் பேசலை அப்படி சவால் விட்டு சொல்கிறாரு. நான் வந்து இனவாதம் பேச போகிறேன், நான் பேசி நான் சீமான் 2031 நான் வந்து அவர் இருப்பாருன்னு தெரியாது, நான் வந்து ஜெயிச்சிருவேன். பாரிசால்கிட்ட நான் என்ன சொல்கிறேன், பாரிசால்னு பின்னாடி யாருமே போகாதீங்க. இனவாதம் பேசினா நான் அழிஞ்சிருவேன், நீங்கள் அழிஞ்சிருவேன். இனவாதமே பேசக்கூடாது, சரியா? நம்ம என்ன பேசணும் அப்படின்னா, இதுக்கு மேலே நம்ம மக்களுக்கு 2500 3000 கொடுக்கணும். ஆனால் சீமான் கொடுக்கணும், கொடுத்து நம்ம ஜெயிக்கணும், அவ்வளோதான் பேசணும். இந்த மக்களுக்கு நம்ம அவ்வளோதான் அரசியல் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்து அதுக்கப்புறம் விஜய் என்ன பண்ணுறாரோ, திமுக என்ன பண்ணுச்சோ, அதுக்கு அவங்க சாதகமாக பண்ணிக்கிட்டாங்க. அது மாதிரி நம்ம ஆட்சிக்கு வந்தோடனே நம்மளுக்கு சாதகமாக பண்ணிக்கணும். எப்படி சொல்லுவாங்க பொதுவாகவே, கலைஞர் கருணாநிதி ஆட்சிக்கு வந்தோடனே அவர் கூட இருக்கவங்களாம் வந்து வச்சுக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ அண்ணன் பாட்டை கூட சொல்லியிருப்பார், ஒரே பிஏவா, ஆமாம் 36 அமைச்சருக்கும் பிஏ இருப்பாங்கள, அது ஒரே குறிப்பிட்ட சம்பவம்னு சொல்லியிருப்பார். அதெல்லாம் அப்படி தான், அந்த மாதிரி தான் பண்ண முடியும் அதிகாரத்துக்கு வந்து. அதே மாதிரி தான் இவர் எம்ஜிஆரும் அது அவங்களுக்குள்ள கூட வச்சுக்குவார், புரியுதுங்களா? அது மாதிரி நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆளுகளை கூட வச்சுக்கிட்டு அவங்களுக்கு அதிகாரத்தை குறைச்சி விட்டா வேலை முடிஞ்சு, அவ்வளோதான். நான் வந்து இனவாதம் பேசுவேன், இனவாதம் பேசினா தான் ஆட்சியை பிடிக்க, இனவாதம் பேசினா ஆட்சியை பிடிக்க முடியாது. பிஜேபி உதாரணம் அப்பட்டமான பொய். அந்த பேட்டியில், லென்ஸ் மீடியா பேட்டியில் உண்மையாலுமே பாரிசாலன் தன்னை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டார். இவர் வந்து விஜய்கிட்ட காசு வாங்கிட்டு கத்திட்டு கிடக்கிறாரு சீமானுக்கு எதிராக அப்படிங்கிறது இன்னும் நல்லா எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இவர் சவால் விட்றாருல, பார்ப்போம் இவர் என்னத்தை கிழிக்கிறார் அப்படின்னு சொல்லி. ஒரு போராட்டம் பண்ணலை, மக்களுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணலை. இதுக்கு மேலே போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணி அதுதான் வேஸ்ட்டு. இவர் இனவாதமே பேசிட்டோம், என்ன இனவாதம் பேசுகிறான்னு சொல்லி பார்க்கலாம். இது உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.